சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற படம் தமிழரசன் பச்சை முத்துங்கிற அறிமுக இயக்குனர் இயக்கி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற லப்பர் பந்துங்கிற திரைப்படத்தை பத்தி தான். லப்பர் பந்து மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். குறிப்பா ஜீவா போன்ற படங்கள்லாம் வந்துச்சு இல்லையா, கிரிக்கெட்ல இருக்கிற சாதியம் குறித்து அந்த படங்கள்லாம் பேசிச்சு. நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த வகையில இதுவும் தான். ஆனா மற்ற ஸ்போர்ட்ஸ் படங்கள்ல இருந்து இது எங்க மாறுபட்டு இருக்கு அப்படின்னா, மற்றதெல்லாம் ஒரு ப்ரோ ஸ்போர்ட்ஸா இருக்கும். ப்ரொஃபஷனல் விளையாடுறதுக்கான சிக்கல் என்ன இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆனா யதார்த்தத்தில் அப்படி இல்லை. சாதிங்கிறது எல்லா இடங்களையும் நீக்கமர இருக்கிற மாதிரி சாதாரணமா நம்ம பகுதிகளில் ப்ரொஃபஷனலா அல்லாம ஒரு அமைச்சூரா விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல கூட சாதி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படமும் பேசுது. ரொம்ப எளிய முறையில மக்கள் மொழியில இந்த படம் பேசியிருக்கு. அதனாலதான் டைட்டில் கூட லப்பர் பந்துங்கிற மாதிரி மக்கள் மொழியில இந்த படத்தோடது இருக்கு. சமீபமா நிறைய நல்ல நல்ல மலையாள படங்கள் வருது, தமிழ்ல அந்த மாதிரியான படங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய குறைகள் இருந்தது. அங்கங்க சில படங்கள் வந்துட்டு இருந்தாலும் கூட, குறிப்பா வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்களோட முயற்சியில சமூகம் சார்ந்த சில படங்கள் அங்கங்க வந்துட்டு இருந்தா கூட பெரிய அளவுல அப்படி ஒரு குறைபாடு நமக்கு இருந்தது. அந்த விஷயத்த இந்த படம் முழுமையா பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமூகத்துக்குள்ள குறிப்பா சாதியின் பேரால் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற வலியை இந்த படம் பேசுது. ஆனா எங்கேயுமே அது ஒரு சோக கீதமா இது பாடல அப்படிங்கிறது தான். நகைச்சுவை, அந்த டார்க் காமெடி மாதிரியான இடங்கள் அங்கங்க இருக்கு. படம் சாதிய கொடுமைகள், சாதிய பிரச்சனைகளை வேறொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற வலியே இல்லை, சாதாரணமா நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ற விஷயங்களை தான் சொல்லியிருக்கு. ஆனா அது ரொம்ப அந்த வலியை ஒரு சோகமா இலையோடாம அது ஒரு போற போக்கில் நகைச்சுவையாகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய காட்சிகளாகவும் ஆனா அந்த வழியை சொல்லிட்டு போறாரு இயக்குனர். அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சை முத்து அப்படிங்கிறது இது ஒரு அறிமுக படமா இல்லை. பொதுவா அறிமுக இயக்குனர்கள்ட்ட ரெண்டு தன்மை இருக்கும். ஒன்று ரொம்ப கவனமா படங்களை மேக் பண்ணுவாங்க, முதல் படம் அப்படிங்கிறதுனால, அல்லது முதல் படம் முதல் படம்ங்கிறத காட்டி கொடுத்துரும். இந்த வகையில இந்த படம் முதல் படம்ங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கு. குறிப்பா இதோட ரைட்டப் மிக நல்லா பண்ணியிருக்காங்க. அதனாலயே இதோட ஸ்கிரீன் பிளே மிக தரமா வந்திருக்கு இந்த படம் அப்படிங்கிறது தான். எங்கேயுமே ஒரு அயற்சி ஏற்படுத்தாத, ஒரு லேக் இல்லாம படம் இறுதி வரை ரொம்ப வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நகருது அப்படிங்கிறது தான். திரைக்கதை ரொம்ப வலிமையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் திரைக்கதைங்கிற பிச்சில் இவர் யார்கர் போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சில இடங்கள்ல குறிப்பா காட்சியுடைய முடிவுகள் அப்படிங்கிறது, அந்த காட்சி முடிகிற இடம் ரொம்ப ஒரு கவித்துவமா முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல. இப்போ உதாரணமா நாயகியுடைய அண்ணன் பாத்திரமா இருக்கக்கூடிய தினேஷ் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவிட்ட பேசுற இடம், பொய் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல கடைசி ஐ லவ் யூன்னு முடிப்பார் அந்த காட்சி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரொம்ப ஒரு வேறொரு காட்சியில அந்த காட்சி முடிகிற இடத்துல இந்த தோல்ல முத்தம் வைத்துட்டு போகுது. வேறொரு சீன்ல அப்பா கிரிக்கெட் விளையாடுற ஒரு பையனை திட்டிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப சாதாரணமா அப்பாவை கடந்து போய் அம்மா பூஸ்ட் போடுமா அப்படின்னு அவர் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு காட்சி. அப்படி அந்த காட்சியுடைய முடிவுகள் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு இடமா முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. திரைக்கதை எவ்வளவு சுவாரஸ்யமா அமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிஷ் கல்யாண் நாயகனா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சோகமான ஒரு காட்சியில அவர் நின்றுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா அவரை காட்டுற மாதிரி அவர் ஒரு க்ளோஸ்அப்புக்குனா காட்சி இருக்கும். அவருக்கு பேக்ட்ராப்ல ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும். அந்த டிவியில என் வாழ்க்கை இவ்வளவு சோகமாயிருச்சுங்கிற அந்த குட்கா விளம்பரம் இருக்கு இல்லையா, படத்துல எல்லாம் வரும்ல, என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரியான காட்சி. அந்த சோகமான காட்சி கூட ஒரு டார்க் ஹியூமரா தியேட்டரே அதிர்ற அளவுக்கு நகைச்சுவையா மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அப்படி ஓவராலா திரைக்கதை அப்படிங்கிறது, அந்த திரை மொழி அப்படிங்கிறது மிக சிறப்பா வந்திருக்கு. நம்ம அடிக்கடி சொல்றதுதான், இந்த மலையாள படத்துடைய பாணி அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு திரை அனுபவத்தை இந்த திரைப்படத்துடைய திரைக்கதையோடைய திரைமொழி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா குறிப்பா இந்த படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும் வசனங்கள், ஏற்கனவே நெஞ்சுக்கு நீதியில வசனங்கள் எழுதியிருக்காரு. அந்த வகையில் இந்த படத்திலையும் வசனங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணமா படம் ஆரம்பித்த முதல் காட்சியிலேயே வசனத்துல சிக்ஸர் அடிச்சிடுறாங்க. ஓடுற பஸ்ல, மினி பஸ்ல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கோம். முன்னாடி உட்காந்துருக்கிற சொல்லுவாரு, என்ன இருந்தாலும் ராஜா ராஜா தாயா அப்படின்னு சொன்னோன்னு பின்னாடி இருக்கிற மாணவ பருவத்துல இருக்கக்கூடிய நாயகன் பாத்திரம் சொல்ற மாதிரி ராஜா ராஜா தான், ஆனா இதை போட்டது தேவா அப்படிங்கிற மாதிரி அது நகைச்சுவை அங்கிருந்தே ஆரம்பிக்கும். அந்த முதல் பந்திலேயே அவர் சிக்ஸர் அடிச்சிருப்பார். வசனங்கள் பல இடங்கள்ல, ஏற்கனவே ஒரு நெஞ்சுக்கு நீதியில வேற எழுதினவரா, பல இடங்கள்ல சாதியம் குறித்த வசனங்கள். உதாரணமா இது நீங்க என்ன ஆளுகன்னு கேட்கறது, இவங்க நம்ம ஆளுகப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து நீ நினைக்கிற ஆளுக இல்லை, இது எங்க ஆளுகன்னு வேற ஒரு குறியீட்டுல சொல்றது. இந்த மாதிரி பல இடங்கள்ல சாதியம் குறித்த உரையாடல்களுக்கான வசனங்கள் மிக வலிமையா இருக்கு. ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு காட்சியில சொல்லப்படும், நீ மட்டும் இல்லைன்னா
பல பேர் இப்படிதான், எஸ்சியில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்க அவங்களை எல்லாம் எஸ்சியாவே பாக்குறது இல்லை அப்படின்னு. எதிர்நிலையில் நிக்கிறவனை கூட நம்பலாம், ஆனா இப்படி சொல்றவனை நம்பவே முடியாது அப்படிங்கிறதும். தம்பி மாதிரி தான் அப்படிங்கும்போது ஒன்னா தம்பி தம்பி இல்லைன்னு சொல்லு, அது என்ன மாதிரி, இந்த மாதிரிகள் தான் சிக்கலாகுதுன்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் சாதியத்தின் அந்த சிந்தனை கொண்டவர்களை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு காட்சி. குறிப்பா நகைச்சுவையிலையும் வசனங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு இடத்துல சொல்லப்படும், அவன் ஆஃப் சைடு அடிச்சான்னு நினைக்கிறியா, இல்லடா அவன் செருப்பை கழட்டி உன்னதான் அடிச்சான் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள், அதெல்லாம் தியேட்டர்ல ரொம்ப நகைச்சுவையா கொண்டாடப்பட்டது. நாயகி வந்து நாயகனை பற்றி சொல்ற ஒரு இடத்துல இன்னையில இருந்து அவன் பேர் செல்வி அப்படின்னு சொல்ற இடங்கள் எல்லாம் வந்து படமா நீங்க சொன்னா ஸ்பாய்லர் ஆகுங்கிறனால அந்த காட்சியின் மொழி வடிவும் சொல்லல, படமா அது ஓவராலா அந்த காட்சியை பார்க்கும்போது அது மிக நகைச்சுவைக்குரிய இடமா இந்த இடத்துல அந்த ரைட்டப் வந்து ரொம்ப வலிமையானதா உங்களுக்கே தெரியும். அப்புறம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம தமிழ் சினிமா பார்த்தோம்னா, தமிழ் சினிமா ரெண்டு வகையான ஆளு கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு சமூக நீதி, எல்லாரும் சமம் அப்படின்லாம் சிந்திக்கக்கூடிய நபர்கள் கையில, அந்த மாதிரியான இயக்குனர்கள், அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் கையில சினிமா இருக்கிறது. இன்னொரு பக்கம் அப்படி இல்லை, நாங்க வந்து வேற அப்படின்னு தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறது, எங்கேயோ ஒரு இடத்துல சாதி வெறி சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு ரெண்டு பக்கம் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சாதாரண படங்கள் வருது அப்படின்னா அது எந்த விதமான அரசியல் புரிதலும் அல்லாத விஷயங்களா இருக்கும், சமூகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத விஷயங்களா இருக்கும். ஆக இந்த ரெண்டு பாணி தான் ரொம்ப பிரதானமா இருக்கு. இதுல சமத்துவம், சமூக நீதி இந்த மாதிரி புரிதலோடு படத்தை எழுதுறவங்க, படத்தை எடுக்கிறவங்க கிட்ட நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமா பார்க்க முடியுது. அது வெற்றிமாறன்ல இருந்து பாரஞ்சித்துல இருந்து ஏற்கனவே பரியேறும் பெருமாளுடைய மாரி செல்வராஜ் வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஆண் கேரக்டர் வடிவமைக்கப்படுதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத வலிமையான பெண் பாத்திரங்கள் படைக்கப்படுவது அப்படிங்கிறது. இந்த படத்திலையும் பெண் பாத்திரங்கள் வலிமையா படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா சாதிய திமிர கடந்து வந்தவங்க கூட, முற்போக்கு அம்சம் உள்ள ஆண்கள் கூட, எங்கல்ஸ் கூட சொல்லுவாரு, எவ்வளவு முற்போக்கான ஆணை கீறி பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கும்னு. அதுவும் இந்த படத்துல பேசு பொருளா முழுமையா ரொம்ப அழுத்தமா பேசப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சிந்தனை கொண்டவங்களையும் அந்த பேட்டாலேயே அடித்திருக்கு அப்படிங்கிறது தான். அந்த காட்சிகளை சொன்னா ஸ்பாய்லர் ஆயிருங்கிறதுனால அது நீங்க சினிமால பாருங்க. ஆனா சாதிய திமிர் மட்டும் இல்ல, ஆம்பள திமிரும் இருக்கு அப்படிங்கிறது இதுல பேசியிருக்கு. ஏற்கனவே இறைவி போன்ற படங்கள்லாம் ஆண் ஈகோனால பெண்கள் என்னென்ன பிரச்சனையை அனுபவிக்கிறாங்கன்னு பேசியிருக்கு. அதே தான் இதுவும் பேசுது, ஆண் ஈகோ என்ன பிரச்சனை பண்ணுது, இல்ல ஆம்பள திமிருங்கிறது இருக்கா, சாதிய திமிர் மட்டும்தானே ஆம்பள திமிர் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தலினூடாக வலிமையா அந்த சமூக நீதிக்கான விஷயங்கள்ல பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இதே தான் சமூக நீதியை பத்தி பேசுற நிறைய நபர்கள்ட்ட இருக்கிற இன்னொரு பிளஸ் என்னன்னா, சமூகத்துல என்னென்ன சிக்கல் இருக்கோ, சிக்கலாக மாற்றப்படுதோ அதற்கு வந்து அதன் சைடு நிக்கிறது, அதன் பால் நிக்கிறது, அதை காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில இந்த படத்திலையும் மாட்டுக்கறி அப்படிங்கிற உணவு, மாட்டுக்கறி விற்பனை இடம், இதெல்லாம் வந்து மாட்டுக்கறியவே படத்துல காமிக்கிறது அப்படியான காட்சிகள், அதை வந்து ஒரு இழிவான விஷயம் இல்லடா அப்படிங்கிற மாதிரியான புரிய வைக்கிற காட்சிகளோட இந்த படத்துலையும் இந்த மாதிரி காட்சிகள் இருக்கு. பொதுவா வந்து எல்லாமே சமம்னு நினைக்கிறவங்க எதெல்லாம் சமூகத்துல வந்து சிக்கலாக்கப்படுதோ, இழிவாக்கப்படுதோ அதை மீண்டும் தூக்கி பிடிப்பாங்கல்ல. அந்த வகையில வந்து சாதிய பிரச்சனைகள், அப்புறம் பெண்களை இழிவா பார்க்கறது, அப்புறம் மாட்டுக்கழியை பார்க்கறதுங்கிறதுக்கு எல்லாம் எதிராக பொதுவாக எழுதப்படுற சினிமாக்கள் போலவே இதுவும் வலிமையான காட்சிகளோட அப்படி எழுதப்பட்டிருக்கு. கறிக்கடை வந்து படத்துல முக்கியமான இடங்கள்ல காட்டப்படுது. நாயகியுடைய அம்மா, நாயகி எல்லாம் அந்த கறிக்கடைகள்ல வேலை செய்யற மாதிரியே இந்த காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த இந்த படத்தோட காஸ்டிங் க்ரூ பத்தி நம்ம கட்டாயம் பேசிய வேண்டியிருக்கு. பொதுவாக வந்து பிரியதர்ஷன், மலையாள இயக்குனர் பிரியதர்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, 2-3 தடவை இதை அழுத்தி சொல்லியிருந்தாரு. மலையாளம் தாண்டி நான் வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்குலாம் படங்கள் பண்ணிட்டேன், மலையாளத்துல மட்டும்தான் ஒரு முழுமையான விஷயம் செட் ஆகும். ஒரு நாயகன், அப்புறம் இரண்டாம் கட்ட நடிகர்கள், மூன்றாம் கட்ட நடிகர்கள், இப்படி எல்லாருமே வந்து ஒரு முழுமையான நடிப்பை நாம வந்து வாங்க முடியும். இந்த 3 லெவல்லையும் முழுமையான நடிகர்கள், கலைஞர்கள் மலையாளத்துல மட்டும்தான் நான் பார்த்தேன், மற்ற இடங்கள்ல இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த படம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறது இந்த படத்துல நமக்கு புரியுது. ஏன்னா இந்த தமிழ் படத்துல எல்லா பாத்திரங்களும் குட்டி குட்டியா ஒரு சின்ன சீனுக்கு வரக்கூடிய ஒரு ஆள்ல இருந்து எல்லாருமே ஒரு நிறைவான விஷயத்த பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அதை வந்து மெனக்கட்டு நடிப்பு வாங்கியிருக்கலாம். ஏன்னா இதுல நடிச்சிருக்கிற பாத்திரங்கள் அனைவரும், நாயகனா நடிச்சிருக்கிற ஹரிஷ் கல்யாண், அவருக்கு பேரா வந்திருக்கிற சஞ்சனா, அதே போல அட்டகத்தி தினேஷ் மலையாள நடிகை ஸ்வசிகா, அதே போல தேவதர்ஷினி, அப்புறம் காளி வெங்கட், பாலா, இப்படி ஒரு நிறைவான நபர்கள் வந்து இதுல இருக்காங்க.
குறிப்பா வந்து ஜென்சன் திவாகர் பத்தி இதுல பேசியாகும். ஜென்சன் திவாகர் வந்து இந்த படத்துல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து 4-5 படங்கள் பண்ணியிருந்தாலும் சின்ன குட்டி குட்டியா இருந்து குரங்கப்படல் முன்னாடி வரைக்கும் குட்டி குட்டியான பாத்திரங்கள் பண்ணியிருப்பாரு. ஆனா கிடைச்ச பால் எல்லாம் சிக்ஸ் அடிச்ச மாதிரி தான். எந்த ஒரு டவுன்ல இறக்கி விட்டா அந்த 1-2 பால் கிடைச்சாலும் சிக்ஸ் அடிச்ச மாதிரி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் குரங்கப்படல்ல ஒரு ஒரு முழு நீளமா நிறைய பேரால பேசப்பட்டார். ஒரு அவருக்கும் பிரசன்னாவுக்குமான காம்போ வந்து ரொம்ப பேசப்பட்டது. அதற்கப்புறம் ஒரு திரைக்கதையில முழு நீளமா இந்த படத்துல பயணிக்கிறாரு. நகைச்சுவை மட்டும் இல்லாம ரொம்ப சோகமான காட்சிகள், ரொம்ப குணச்சித்திரமான நடிப்பு, வில்லத்தனமான நடிப்புங்கிற மாதிரி ஒரே படத்துல 2-3 பாத்திரங்களை ஒரு முகபாவனைகள்ல காட்டுறாரு. ஒரு மறைந்த மலையாள நடிகர் முரளி மாதிரி எல்லாம் ஒரு நடிகர் தமிழுக்கு கிடைச்சிட்டாருன்னு நம்பலாம். என்ன காரணம்னா, ஒரு மூத்திர சந்தில இருந்து வெளியே வந்து நாயகனை முறைச்சிட்டு போற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த அந்த முறைக்கிற காட்சியில அவரோட உடல் மொழி, அவருடைய முகபாவனைகள் வந்து ஒரு நிறைவான அந்த முரளிக்கு இணையா நான் சொல்ற அளவுக்கான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லணும். அவரும் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பா இன்னைக்கு தமிழ் சினிமால சூரியும் சந்தானா எல்லாம் தன்னுடைய காமெடி ஜேர்னியை முடிச்சுட்டு நாயகர்களான சூழல்ல ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது இந்த இடங்களுக்கு. இதை வந்து முழுமையா ஒருத்தர்னால ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன். வெறும் காமெடியனால் இல்லாம பல இடங்கள்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற நபரா ஜென்சன் திவாகர்ல நம்ம பார்க்க முடியுது இந்த படத்துல. தக்கதி தினேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு எப்பவுமே வழக்கமா ஸ்கோர் பண்ற அந்த லெவல்ல, ஏன்னா அவர் கூத்துப்பட்டறை போன்ற நபர்கள் இருந்து அந்த இடங்கள்ல இருந்து வந்தனால அந்த லெவல்ல அவர் அப்படியே இருக்காரு. ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் நடிப்புல மெருகேறி இருக்காரு. தன்னுடைய லுக்கையும் பெரிய அளவுல மாத்தி இருக்காரு, மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே போல படத்தோட பின்னணி இசை, எடிட்டிங் எல்லாமே வந்து முழுமையா கை கொடுத்துருக்கு. ஒரு நிறைவான திரைப்பட அனுபவம் இது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம உட்கார்ந்து படம் பார்க்கும்போது எங்கேயாவது வந்து மைனஸை வந்து விமர்சிக்கணுங்கிற கண்ணோட்டத்திலையும் படம் பார்க்கறது உண்டு. அப்படி பார்க்கும்போது கூட பெரிய அளவுல அதுல குறைகள்லாம் எதுவும் தெரியல அப்படிங்கிறத அதில் புரிஞ்சுக்க முடியுது. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள், நம்ம அனுமானிக்க முடிகிற ஒரு இடம் அந்த கிளைமேக்ஸ்ல இருந்தது அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்துல பெரிய குறைகளாக எதுவும் தெரியல. அப்புறம் சாதிய வலிங்கிறது வந்து வலியுடைய அளவுகள் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சாதி வந்து ஆணவ படுகொலை பற்றி பேசணும்னா அது வேறொரு உச்சமா இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஒரு அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுனால ஒரு ஜாலியான படமாகவும் இது எடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி அந்த வலி என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல அழுத்தி பேசுறாங்க. அதுவும் கூட மகிழ்ச்சிக்குரியதா இருக்கு. ஏன்னா அந்த வலியை மாற்றுவதற்கான ஒரு விஷயமா பேசுவாங்க. அந்த வலியை மாற்றுறது அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்துல சாதிய சிந்தனைகளை புறக்கணிக்கிறது, அது இல்லாம பண்றதுங்கிற மாதிரி இல்லை. குறிப்பிட்ட நிகழ்வுகள்ல, நம்ம தெருவுல, நம்ம சர்க்கிள்ல, நம்ம பசங்க செட்டுல சாதி பார்க்காம இருக்கலாம் அப்படிங்கன்னா ஒரு சின்ன நிகழ்வு நடக்கும்ல, அது ஒரு கிரிக்கெட் டீமாவோ அல்லது ஏதாவது அந்த மாதிரி ஒரு குழுவாவோ இருக்கிற இடத்துல மட்டும் நம்மளால சாத்தியப்படுத்த முடியும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தீர்வு தான் இறுதியில அந்த விஷயத்துக்கு இந்த படம் சொல்லுதுங்கிற அளவுல இது ஒரு நிறைவான படமா தான் இருக்கு. நிச்சயமா வந்து திரையரங்கில் இந்த படம் பாருங்க. நல்ல படங்களை நிச்சயமா நம்ம கொண்டாடுவோம். நல்ல படங்கள் நிறைய வரட்டும். நன்றி, வணக்கம்.